வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. நம்ம 2026 இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நாங்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள்லாம் சோஷியல் மீடியா பார்த்துட்ருக்கீங்க. இதிலிருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி 1976 ஆகாஷ்வாணி ரேடியோவில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறமா டிவின்னு போய் பல யூனிவர்சிட்டின்னு போய் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதருங்க. இந்த 2026 அரசாங்கம் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இந்த ரேடியோவில் இருந்து அவங்களுடைய பயணம் எப்படி இருக்குது, இன்றைக்கி சோஷியல் மீடியா வரைக்குமான பயணம் எப்படி இருக்குது, அது எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளவு வேலை செய்ய முடியும்னு நான் அந்த போர்ட்ஃபோலியோ படிக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர்களை நம்ம இன்றைக்கி தேநீர் இடைவேளையில் பேட்டி எடுக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. டாக்டர் ஸ்ரீதர் நம்ம கூட இருக்காங்க, அவங்கள வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கங்க சார். நான் சொன்ன மாதிரி 76 ஆகாஷ்வாணியில் ரேடியோ பயணம் சார். இன்றைக்கி சோஷியல் மீடியா சார். இந்த சோஷியல் மீடியா யுகத்தை உங்கள் காலத்தோட கம்பேர் பண்ணால் என்ன சார் இருக்குது, எப்படி மாறி இருக்கு? நான் படித்தது பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி. ஒரு பெரிய தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும் இந்தியாவில், பெட்ரோலுக்கு மாற்று பொருள், இன்னும் அதான் பேசிகிட்டு இருக்கோம், பெட்ரோலுக்கு மாற்று வேணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை அணுகிட்டு இருந்தேன். பயன்படுறல அந்த நேரத்தில் வேலையே இல்லைன்ட்டாங்க காலேஜில், நீ எங்கேயான போய் தேடிக்கோ. அப்போ தான் இந்த அறிவியலில் தமிழில் எழுதினா என்னென்னு தோணிச்சு. அதில் 2-3 பேர் இருந்தாங்க, பேனா அப்புசுவாமி, இது மாதிரி 2-3 பேர் தமிழ். சுஜாதா அப்புறம் வந்தார், எழுதாங்க நம்மளும் அறிவியல் கருத்துக்களை தமிழில் எழுதலாமேன்ட்டு. தேசமித்திரன், தினமணி, குமுதம், கலைமகன், மஞ்சரி, இந்த பத்திரிகைகளில் அப்பப்போ இதானு எழுதிட்டுருப்பேன். போயிங் விமானம், அது போக்ரானில் அணு ஆயுத சோதனை. அப்புறம் ரேடியோவில் ஒரு நாள் ஒரு எல்லாரும் யாரோ சொந்தக்காரங்க வந்து ரேடியோவில் நடிச்சு விட்டாங்க. எங்கள் அப்பா சொன்னா நீ இருக்கேடா அப்படின்னாரு. ஸோ நான் ஒரு லெட்டர் போஸ்ட் கார்டு போட்டேன் ஈரோட்லேருந்து, அவங்க நிகழ்ச்சியில் பங்கு பெறலாமான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ சென்னைக்கு வந்தபோது எங்களை பார்க்கவும்னு எழுதினாங்க. அவ்வளோதான். சென்னைக்கு வந்தபோது ஒரு கல்ச்சுரல் நிகழ்ச்சி நடத்துறியானாங்க. சரி, சொந்தக்கார பசங்க, பக்கத்து வீட்டு பசங்க, ஏற்று வீட்டு பசங்க, அவங்களெல்லாம் அடிச்சுட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, இது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த அறையில் மாடியில் ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருந்தார். எம்எஸ்சி படிச்சிருக்கே, பிஹெச்டி படிச்சிருக்கே, இதெல்லாம் உனக்கு தேவையா? எனக்கு பிடிச்ச 3 பாட்டுன்னு சினிமா பாட்டை போட்டு உட்காந்துருக்கேன். 10 ரூபாயோ 15 ரூபாயோ கொடுத்தாங்க. அப்போ தான் சொன்னார், உனக்கு படித்த படிப்பு, கிடைச்ச மீடியா அனுபவத்தை வச்சுக்கிட்டு சயின்ஸில் தானே செய். அப்போ தான் அண்ணா யூனிவர்சிட்டி, அப்போ வந்து பேரறிஞர் அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜின்னு பேர் அதுக்கு, பவுட். அதில் ஏதோ ஒரு மின்னணுவியல் எக்ஸிபிஷன் போய் தமிழில் கவர் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் நம்ம தொலைக்காட்சிக்கு இல்லாத எக்யூப்மெண்ட்டு அடையாறில் ஒரு இதில் இருந்தது, டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு. அங்கே போய் ஒரு நிகழ்ச்சி பண்ண சொன்னாங்க. அப்படி இங்கே ஊக்கம் அளித்தாங்க. ஏன்னா அது யாரும் பண்ண மாட்டாங்க. கதை எழுதுகிறவங்க, நாடகம் போடுறவங்க எல்லோரும் எழுதுவாங்க, பாடுவாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் 76 வந்து அறிவியலுக்காக ஒரு துறை ஓப்பன் பண்ணோம். விவசாயத்துக்கு, வேளாண்மைக்கு இருக்குது, சுகாதாரத்துக்கு இருக்குது, ஏன் அறிவியலுக்காக ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு ஒரு துறையை ஓப்பன் பண்ணால் என்னன்னு சொல்லி இந்தியாவில் 13 நிலையங்களில் அறிவியல் துறை ஆரம்பித்தாங்க. அதில் சென்னையும் ஒன்று. அப்போ சென்னையில் வந்து கொஞ்சம் சென்னை முந்திக்கொண்டது, எல்லாத்துலேயுமே சென்னை முந்திக்கொள்ளும். சீக்கிரமாக எக்ஸாம் வச்சாங்க, சீக்கிரமாக என்ன லீக் எல்லாம் பேப்பர்லாம் லீக் அவுட்டால் எழுதினோம். இன்டர்வியூ வச்சாங்க, என்னை எடுத்துட்டாங்க செலக்ட் பண்ணும்போது. அப்போது தொலைக்காட்சி வந்துருச்சு சென்னைக்கு 76. தொலைக்காட்சி வந்தோடனே இவ்வளோலாம் படிச்சுட்டு ஐயா நீ போய் ரேடியோலையா சேர்ந்த, ரேடியோவை செத்து போகிற இது மீடியம், இதில் ஏன் சேர்ந்தேன் அப்படின்னாங்க. இங்கே வந்த உடனே எங்கள் ஆசிரியர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இந்த பாருங்க, நீங்கள் எல்லோரும் பாட்டு பாடுறவங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறவங்க, அனௌன்ஸ் பண்ணுறவங்க இப்படி தான் உட்காந்துருப்பீங்க. நான் வந்து சயின்ஸ்னால் வந்து மாற்றத்தை உருவாக்குறது தான் சயின்ஸு. ஆகவே வானொலி நிகழ்ச்சிகளே மாற்றத்தை உருவாக்குவேன். நான் போகிறபடி போயிடும். இல்லைன்னா நான் வெளியில் போய் 2 பேருக்கு டியூஷன் கற்றுக் கொடுத்தா எனக்கு அந்த பணம் வந்துடும். அதனால் என்னை தடுக்கக்கூடாதுன்னு தமிழ் எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜானகிராமன் டெல்லியில் இருந்தார், அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அப்போ 76 தொலைக்காட்சி வரும்பொழுது எப்படி வானொலி நிலையங்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதற்காக நான் ஒரு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முதல்ல ஆரம்பித்தது அறிவியல் செய்திகள். டெய்லி ஒரு நியூஸ் ரீல், செய்தி சுருள் சொல்லிவிட்டு, எந்த காலேஜில் எந்த ஃபங்க்ஷன் என்ன நடந்தாலும், அறிஞர்கள் வந்தாலும் டெய்லி அறிவியலுக்காக. இப்போ கிடையாது. 50 வருஷம் கழித்து பார்க்குறேன், தெர் இஸ் நோ சயின்ஸ் நியூஸ் இன் எனி சேனல். கல்ச்சுரல் நியூஸ் இருக்கும், டான்ஸ் நியூஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும்,
உங்களுக்கு அறிவியல் நியூஸ் இருக்காது. ஆன்மீக நியூஸ் இருக்கும். சரின்னு அறிவியல் நியூஸ் ரீல் போட்டோம். அப்புறம் யார் வேணால் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். ஏன்னு கேளுங்க. ஏன் என்றால் தான் சயின்ஸு. ஏன்னு கேட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக பதில் சொல்லுவோம். இன்றைக்கி கூட சில கேள்விகளுக்கு பதில் கிடையாது. 50 வருஷம். கனவு கண்டிருக்கீங்களா? கனவு கண்டிருக்கீங்க. கனவு கலரில் வருமா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருமா? ட்ரக் அடிச்சுருந்தா கலரில் வரும். ட்ரக் அடிக்கலைன்னா அந்த காலத்தில் அவ்வளோ ட்ரக் இல்லை. கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். அதான் இதுக்கு பதில் சொல்லுவார் யார்? நம்ம நாட்டினுடைய நியூரோ சர்ஜன். ஏன் கலர் கனவுகள் அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வர வர நல்ல பேர் கிடச்சிது நமக்கு. அப்புறம் நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம மனோரமா ஆச்சி, இவர் ஜெமினி கணேசன், இந்த மாதிரி இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள காம்பேர் பண்ண சொல்லி அறிவியல் நிகழ்ச்சிகளை. அப்போவே வந்து 76 78லேயே வானொலி தொலைக்காட்சியாக முடியும். எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. வானொலியில் ஒரு நாடகம் போட்டால் அந்த ஹீரோயினும் ஹீரோவும் 50 60 வருஷம் ஆகிருக்கும். அவங்க குரல் வந்து 25 வயசாக இருக்கும். அவங்க யாரை வேணால் நினச்சிக்கலாம். நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம். ஒரு ஃபாரஸ்ட்டில் நடக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எதான ஃபாரஸ்ட்டில் நினச்சிக்கலாம். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு. ஆனால் தொலைக்காட்சி உண்மையை அப்படியே பிரதிபலித்து காட்டுறது. அதே மாதிரி வானொலி பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் காமெண்ட்ரி நடக்குதுன்னா அவன் சிக்ஸர் அடிக்கிறான்னா பவுண்ட்ரி போடுறான்னு பார்த்து கொடுக்குறான். அதை விட இன்னும் முக்கியமானது என்னென்னா, அமாவாசை அன்றைக்கி இரவு நல்ல இருட்டில் ரேடியோவில் எல்லாரையும் மொட்டை மாடிக்கு வர சொல்லிடுது. வீட்டை பூட்டிட்டு டேப் எல்லாம் கிரவுண்டுக்கு வந்துடுங்க. மேலே பாருங்கள் வடதுருவம், இதை பாருங்கள் ஜெமினி, சனி அப்படின்னு அப்படியே பார்த்தா உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்க்ரீனு நம்ம பார்க்குறது தான் அவனும் பார்க்க போகிறான். ஸோ இதை நம்ம பாலகுமரன் மெர்க்குரி பூக்கள் சினிமாவில் இதை காட்டியிருப்பார். கதாநாயகி இருக்கிற மாதிரி போட்டு அவங்க மேலே பார்த்துட்டு இருப்பாங்க. வானத்தை பார்த்தோம், வானொலி கேட்டோம். இந்த மாதிரி புதுமைகள் நிறைய புகுத்த ஆரம்பித்த உடனே அப்புறம் அறிவியல் கண்டுபிடிப்பேன். நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு எல்லா சேனல்லையும் போட்டுட்ருக்கீங்க. இவர் தான் பெட்ரோலுக்கு புது என்னது தண்ணியிலேருந்து பெட்ரோல் வரும்னு சொன்னார்னா போட்டுருவீங்க. அதை வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அப்போல்லாம் எமர்ஜென்சியெல்லாம் நடந்தது. அம்மையார் சொன்னது தான் முக்கியம். அப்போது அந்த நேரத்தில் அறிவியல் அறிஞர்கள்லாம் மாட்டு வண்டிக்கு இது போடுறேன்னாங்க. இது கியரு. மாட்டு வண்டிக்கு கியர் போடுறேன்னொடனே எல்லோரும் மாட்டு வண்டி கியர் போட்டாலும் போட்டோலாம் வந்துடுச்சு. நாம் என்ன பண்ணோம், மாட்டு வண்டி தூக்கிட்டு போய் அந்த சயின்டிஸ்ட் பண்ணார் பெங்களூரில் ஒரு சயின்டிஸ்ட், அவரையும் அழைச்சிட்டு தஞ்சாவூருக்கு போயிட்டோம். போட்டு காட்டுங்க சார். அவங்க இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. மாட்டு வண்டி இல்லைன்னா நேராக டிராக்டருக்கு போக நாங்களே தவிர மாட்டு வண்டிக்கு கியர் போடல. அப்போ இதுக்காக எத்தனை கோடி செலவழிக்கிறோம் ரிசர்ச்சுக்கு? அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று ரிசர்ச் பண்ணுறோன்றது அப்படியே ப்ரூவ் பண்ணிடுவோம். எந்த பீரியடு எமர்ஜென்சி பீரியடு தானோ. அதனால் விஞ்ஞானிகளை நேரடியாக பயனாளிகளிடம் அழைத்து சென்று அவர்களோடு உரையாடி அந்த டிவின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்கப்பா, இந்த சட்டை போட்டுக்கணுமா, அந்த சட்டை போட்டுக்கணுமா, புட்டு வச்சுக்கணும், தலை வரைக்கணும் அப்படின்லாம் வந்துருமே தவிர கண்டென்ட்டில் கவனம் போகாது. இப்படி சொன்னா அந்த வீல் நல்லா இருக்குமா, இந்த ஆங்கிளில் நல்லா இருக்குமா, டாப் ஆங்கிள் எடுக்கலாமான்னுவோம். சொல்கிற கருத்து பெறாது. அது ஒரு புகழ் பெற்றது. 1980 அப்போ நாங்கள் வேலையை விட்டுட்டு ப்ரொடியூசராக போனேன். கோயம்புத்தூருக்கு ஒரு 2 வருஷம் போனேன். அப்புறம் மீண்டும் அதாவது கஜினி முகமது மாதிரி திருப்பி கல் அடிச்சுட்டு மீண்டும் இதே அறிவியல் ஆசிரியர் ஆகணும்னு, அறிவியல் அலுவலர் ஆகணுன்ட்டு இங்கே அப்ளை பண்ணேன். வந்துட்டேன் 1980. இப்போ இங்கே கந்தசாமி துறைவன் ஒருத்தர் வந்தார், டைரக்டர். நான் டெல்லி போயிருந்தேன். எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் சொல்கிறாரு, ஆல் இண்டியா ரேடியோவில் சங்கீத் சம்மேளன் பண்ணுறீங்களே, சயின்ஸ் சம்மேளன் பண்ணால் என்னன்னு கேட்டார் எம்எஸ் சுவாமிநாதன். அப்படி சொல்லிட்டேன்ப்பா, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னாரு. 4 நாட்கள் 4 செமினார், ஆளுக்கு 13 சயின்டிஸ்ட்டு, 52 பேரை ரெக்கார்ட் பண்ணுறோம் 4 நாளில். இந்த மாதிரி வராரா லைட்டு பார்த்துக்கிட்டு ரெக்கார்டிங் குரல் நல்லா இருக்கா இல்லையா போட்டு பார்த்துட்டுலாம் இல்லை. நேராக வராங்க, மக்களோட பேசுகிறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறோம், மக்கள் கேள்வி கேட்குறாங்க,
பதில் பேசுகிறாங்க. 26 ப்ரோக்ராம் ஆச்சு. அப்போ 100 ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அப்போ அதை இனாகுரேட் பண்ண ஒரு மந்திரி, இப்போ ஹெச்வி ஆண்டையை கூட கூப்பிட்டுருந்தோம். அப்போ ஹெல்த் ப்ரோக்ராம் மந்திரி, இதுனா முத்துசாமி நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அது மாதிரி மினிஸ்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து கவர்னர் கூப்பிடுவோம். அப்போது தொலைக்காட்சியாக இல்லாட்டாலும் வானொலி வந்து தொலைக்காட்சி செய்கிறதெல்லாம் செய்யுது. நீங்கள் நிறைய வாங்க வாங்கன்னு கூப்பிட ஆரம்பித்தோம். முன்னாடியெல்லாம் இந்த வானொலியில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் இன்வைட்டட் ஆடியன்ஸ்னுவாங்க. நான் வந்து யார் வேணாலும் வரலாம். எங்கே பண்ணலாம்? அண்ணா பல்கலைக்கழகம் கொடுத்தாங்க, அக்ரி யூனிவர்சிட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா வாங்கன்னாங்க. அங்கே ஒரு 52 சயின்டிஸ்ட்டு. அந்த 52 சயின்டிஸ்ட்டு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க. அவங்க கிட்ட உள்ள எக்ஸிபிஷன் எல்லாம் கொண்டாந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ரூமில் வச்சுட்டோம். நான் பேசுகிறது பிடிச்சா உட்காந்தா கேள்வி கேட்டால் சாப்பாடு போடுறேன், அந்த புக்கு கொடுக்குறேன். பிடிக்கலையா அந்த எக்ஸிபிஷன் போய் பாரு. அதுவும் பிடிக்கலையா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு படம் எடுத்து வச்சுருப்போம், அதை இன்னொரு ரூமில் போடுறேன். அதுவும் பிடிக்கலையா சாயந்தரம் வந்து நாட்டுப்புற பாடல்கள், இல்லை கண்ணதாசன் கூட பாட்டு, மெல்லிசை, சுஜாதாவோட நாடகங்கள், இந்த மாதிரி நாடகங்கள் போடுறோம், நீ பாரு அப்படின்னு ஒரு 3 நாட்கள் வந்து 1980 சென்னையே இது பண்ணிட்டோம். 3 நாள் டிசம்பர் மாதத்தில். அது அப்படி ஒரு ஸ்டேஜ் போச்சு. அப்போது இங்கே அறிவியலில் போகும்போது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இதெல்லாம் விட வந்து 100 ஆண்டுகள் சென்னை டெலிஃபோன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா மீடியாக்காரங்களும் அந்த ஜெனரல் மேனேஜரை கூப்பிடுவோம். இல்லைனா அதில் ஏதாவது ஒரு பெரிய அறிஞர்கள் இருப்பாங்க. இல்லை நாளைக்கு என்ன வரப்போகுது, டிஜிட்டல் வரப்போகுதா, என்ன எலக்ட்ரானிக் வரப்போகுதான்னு அவங்கள கூப்பிட்டு பேச வைப்போம், கேள்வி கேட்போம். இல்லை ஒரு 4 பேர் முன்னிலையில் பேச வைப்போம். அவ்வளோதான் பண்ணுவோம். நான் சொன்னேன், வானொலியும் தொலைத்தொடர்பு நிறுவனமும் ஒன்னோடு பிணைந்தது. அப்போது சென்னை தொலைக்காட்சியினுடைய 100வது ஆண்டு, சென்னை தொலைபேசியினுடைய 100வது ஆண்டு கொண்டாடும்போது ஹீரோ வந்து ஐஓபி பில்டிங் இதில் மவுண்ட் ரோட்டில், ஹீரோயின் வந்து போர்ட்ரஸில், ப்ரொடியூசர் வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோவில். ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துக்கிட்டு எஃபெக்ட்ஸ் போடுறாரு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு. கதாநாயகன் வில்லன் வந்து ஒரு ட்ராமா போட்டோம். இது ஒரு ஸ்மால் ட்ரையல். யார் எங்கே வந்திருந்தாலும் என்ன வேணாலும் செய்யலாம் தொலைத்தொடர்பு மூலமாகனு ஒரு சின்ன கருத்து. அப்போ இந்த விஷயம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் பஸ்ஸில், பிளேனில், ட்ரெயினில், கப்பலில் போகிறவங்க ஒருத்தர் பேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் இனிமேல் வரப்போகிற டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டேன். இது 1983. 1996 தான் இந்தியாவில் முதல் மொபைல் ஃபோன் வந்துச்சு. 13 ஆண்டுகள் இதெல்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க. ₹1 கூட செலவு கிடையாது. செலவு பண்ணால் தானே, காசு கேட்டால் தானே கொடுப்பாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், நம்ம நிருபர்களெல்லாம் பஸ்ஸில் சென்னையில் வந்து அந்த நிருபர்கள் இதில் ஜாயின் பண்ணுவாங்க, போர்ட்ரஸில். கப்பலில் ரேகா ஷெட்டி உட்காந்துருப்பா. கப்பல் கிளம்பும், அதை பார்த்துட்டு நேராக எக்மோர் ஸ்டேஷன் வருவாங்க. கொல்லம் எக்ஸ்பிரஸ் கிளம்பும், ஜென்னிஃபர் அங்கே உட்காந்துருப்பாங்க, ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அதை முடிச்சுட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்தால் பிளெயின்லேருந்து அவங்க இறங்கி வருவாங்க. அப்படியே ராஜ்பவன் வந்து இங்கே வந்துடுவாங்க. இது லைவ். எல்லோரும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் அந்த காலத்தில் டெலிஃபோன் ஃபெசிலிட்டி வேணும்னு ஏதோ அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க போகிற ட்ரெயினில். ஷிப்புக்கு தான் தொடர்பு உண்டு, கரைக்கும் ஷிப்புக்கும் தொடர்பு உண்டு, பிளேனுக்கு வந்து தொடர்பு உண்டு. அப்புறம் என்ன இது தானே, பஸ்ஸு தானே, அதுக்கு வந்து பக்கத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸுங்க. அவங்ககிட்ட ஒரு வயர்லெஸ்ஸை பிடிங்கி எங்கே வச்சுட்டேன். கடைசி நாள் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னாங்க. உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இருந்தார், டிஜிபி ராதாகிருஷ்ணன், ரவீந்திரன். சார், 4 போலீஸ்காரங்கிட்டேருந்து 4 வயர்லெஸ்ஸை வாங்கி கொடுத்துருங்க சார். இந்த ஆல் இண்டியா ரேடியோ மேலே ஒரு டவர் போட்டுறேன் சார், இன்னொரு டவர். உங்கள் செங்கல்பட்டு ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் இங்கே கேட்கும். அதனால் வெறும் 18வது நூற்றாண்டு கண்டுபிடிப்பான வயர்லெஸ்ஸை பயன்படுத்தி 21ஆம் நூற்றாண்டில் வரப்போகிற தொலைத்தொடர்பை வானொலி நிகழ்ச்சி மூலமாக காட்டணும். இந்த மாதிரி காட்டினது அப்புறம் அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நோட்டீஸுக்கெல்லாம் வந்து போலீஸுக்கு எப்படி பிளேன் உள்ளேருந்து கொஸ்டின் கேட்குறது, பிளேன்லேருந்து கனெக்ஷனே எல்லாரையும் ஆஃப் பண்ண சொல்கிறோம். அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோன்னு வச்சுங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு சேட்டலைட் வந்தது, இன்சாட் 1B. நான் ரோஹிணி எல்லாம் லான்ச் பண்ணும்போது நேர்முக வர்ணனைக்கெல்லாம் போயிருக்கேன். அதனால் அப்துல் கலாம் சார் எல்லாரையும் நல்லா தெரியும் எனக்கு. அப்போது இன்சாட் 1B வந்த உடனே, சார் நான் வானொலி நிகழ்ச்சி செய்ய போகிறேன். அவங்க சொன்னாங்க டெலிகான்ஃபரன்ஸ் அப்படின்னாங்க, டெலிமெடிசின்னாங்க. இதை வந்து நான் வானொலி மூலமாக சொல்லி காட்ட போகிறேன் சார் அப்படின்னு. மலையையும் கடலையும் இணைக்கும் எது, சேட்டலைட், எப்படி ரேடியோவில் சொல்கிறது அப்படின்னு. உடனே நேராக எம்பி சீனிவாசன் இருக்கார், மியூசிக் டைரக்டர், அவரை கூப்பிட்டேன். இங்கே தான் அந்த ஸ்டூடியோவில் தான், லே, காஷ்மீர்லேருந்து லே. அந்த குழந்தைகளுக்கு ஓடி விளையாடு பாப்பா சொல்லி கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் லைனு. செகண்ட் லைனு இதில் அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் கூடி விளையாடு பாப்பா. 3வது லைனு ஷில்லாங்கில் ஒரு குழந்தையே வெய்யாதே பாப்பா. 4வது எல்லாரும் ஆயிரக்கணக்கான மைல்கள் இருந்தாலும்
சுப்பிரமணிய பாரதியார் ஓடி விளையாடு பாப்பாவை ஒரே குரலாக பாடுகிறதுக்கு சேட்டலைட்டு நாட்டை ஒன்றிணைக்கும். புரியுதா? அப்போ அங்கே ஒரு பேஷண்ட்டுக்கு அடிபட்டுட்டான்ல, ஹை ஆல்டிடியூட் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். இங்கே டாக்டர் கல்யாணராமன் நம்ம ஜிஹெச்லேருந்து அவருக்கு பதில் சொல்கிறாரு டாக்டருக்கு. இதே டெலிமெடிசின் போட்டு காட்டணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் இல்லையா, அறிவியல் பேரரங்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒன்று நம்மளை கூப்பிட்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு என்னவோ சொல்லிக்கிங்க, நீ ஏன் இங்கே இருக்க சென்னையில், நீ இருக்க வேண்டியது டெல்லி அப்படின்னு நான் யூபிஎஸ்சி மூலமாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் தேசிய அறிவியல் தொழில்நுட்ப பரிமாற்ற குழு, செய்தி பரிமாற்ற குழு அதை ஆரம்பித்து மக்களுடைய விக்யான் யாத்திரை, விக்யான் ஜாதா, விஞ்ஞானிகள் 4 இடத்துலேருந்து கிளம்பி இந்தியாவில் வில்லேஜாக ஒரு 500 வில்லேஜுகளை கடந்து நேரடியாக ஒரு இடத்துல போய் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இது நான் தான் முன்னின்று நடத்தினவன். விஞ்ஞான யாத்திரை 500 இடங்களில் விஞ்ஞானிகள் நேரடியாக வில்லேஜில் போய் பேசுகிறது. அதுக்கடுத்து தேசிய அறிவியல் தினம் ஒன்று உருவாக்கினோம். அப்புறம் ஓராண்டு பார்த்தேன், என்னடா இது நம்ம செய்கிற விதத்தில் அரசியல் வருது, நம்ம இதில் பேப்பர் கையெழுத்து போட்டு ஃபைல் பண்ணிகிட்ருக்க வேண்டியிருக்கு, இங்கே இருக்க வேண்டாம், நம்ம நேராக திருப்பி ஆல் இண்டியா ரேடியோக்கு போயிடலாம் அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோவுக்கு அப்ளை பண்ணேன் டைரக்டர் போஸ்ட்டுக்கு. இங்கேருந்து நான் டைரக்டர் போஸ்ட்டு போகணுன்னா 20 வருஷம் ஆகிருக்கும். இங்கேருந்து அங்கேருந்து அங்கே தாவும்போது எனக்கு டைரக்டர் போஸ்ட்டு யூபிஎஸ்சியில் கிடச்சிருச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, நீ தமிழ்நாட்டு பக்கமே தலை காட்ட முடியாது, நீ இங்கே பழகிட்ட டெல்லியில், இங்கேயே இருந்துருன்ட்டாங்க. ஸோ அங்கே இருந்தேன் டெல்லியில் இருந்து 3 ஆண்டுகள். அவங்க என்ன சொன்னாங்க, அறிவியல் துறையில் இது ஆரம்பிச்சுட்டு நீ என் பாட்டு போறிய நீ அப்படின்னாங்க. இது எப்படி போகிறது, அதனால் நீ உயிருள்ள வரைக்கும் எங்களோட இருக்கணும். அப்போ நான் உயிருள்ள வரைக்கும் எங்கெங்கெல்லாம் காசு கேட்குறேனோ அங்கெல்லாம் கொடுக்கணும். ஸோ எனக்கு ஒரு அறிவியல் துறைக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அப்போ சொன்னேன், ஏன் சார் டிவி ப்ரோக்ராம் போய் காசை போட்டுட்டு நீங்கள் எல்லாம் படம் எடுக்க முடியாது, பிபிசியோ ஜெர்மன் டிவியோ எடுக்கிற மாதிரி அனிமேஷன் கிராஃபிக்ஸ் போட்டு சயின்ஸ் எல்லாம் அப்படி தான் காட்டணும், அதில் ஏன் சார் ரேடியோ வச்சு பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி ரேடியோ சீரியல்ஸ் ஆரம்பித்தோம். அப்போவே 18 மொழிகள், ஒரே நேரத்தில் 18 மொழிகள், 18 மொழிகளும் டப்பிங் கிடையாது. இப்போ மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் அதுவே வரதில்லை. 18 ஒன்று மொழி அவங்கவுங்க அவங்க கல்ச்சருக்கு அந்த கருத்து விட்டுப்படலைன்னா அதை போட மாட்டான். பாம்பை காப்பாற்றுன்றது இதில் பெங்களூரில் பாம்பை, ஆனால் பாம்பை அடித்து கொல்லுன்றது மிசோரம் நாகாலாண்டில். இந்த கருத்து இதுவும் சயின்டிஃபிக் தான், அது அவங்க கல்ச்சரோடு ஒத்துக்கப்படும். அந்த மாதிரி தனித்தனியாக 18 மொழிகளில் பண்ணி கடைசியாக கிளைமேக்ஸ் என்னென்னா, ராமாயணமும் மகாபாரதமும் டிவியில் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் 1 மணி நேரம் முன்னாடி சின்ன குழந்தைகளுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உலகத்திலேயே மிகுந்த நீளமான ரேடியோ அறிவியல் சீரியல் ஃபார் சில்ட்ரன் மானுடம் என்றதுன்னு தமிழில் ஒளிபரப்பினாங்க. அதை 1,40,000 ஸ்டூடெண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி போஸ்ட்டில் அது நடத்தினேன். அதுக்கு தான் எனக்கு பத்மஸ்ரீ அவார்டில் அது ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை 35 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரேடியோ சயின்ஸ் சீரியல்னு. அதை முடிச்சாத்து அப்புறம் கொஞ்ச நாள் தொலைக்காட்சியில் பயணம் பண்ணினேன். தொலைக்காட்சியில் என்னென்னமோ கொடுத்தாங்க, சயின்ஸ் கொடுக்கல நமக்கு. எனக்கு ஹிந்தியும் தெரியாது, சினிமாவும் பார்க்க மாட்டேன். ஹிந்தி ஃபீச்சர் ஃபிலிம்ஸை கொடுத்து வாசலில் சஞ்சய் தத்தும் சல்மான் கானும் இது குல்ஷன் குமாரையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. அவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க அங்கே நிற்கிறாங்க. அப்போ ஒரே ஆள் தூர்தர்ஷன் தான் படம் போடுறது, சன் டிவி அப்போ தான் வருது. இது நான் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கல்கத்தாவில் டைரக்டராக இருந்தேன் தூர்தர்ஷனுக்கு. இப்போ எப்படி நடக்குதோ கல்கத்தாவில் அதோட மோசமாக இருந்தது. அப்போ ஃபைட் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும், இப்போ டிஎம்சிக்கும் பிஜேபிக்கும். அவ்வளோதான், மக்கள் ரெண்டாக தான் இருக்காங்க, இதுவா அதுவாக தான். அதில் தூர்தர்ஷன் டைரக்டரோட இது பார்த்திங்கன்னா மத்திய அரசு தான் ஆதரிக்கணும். அங்கே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, சார் எனக்கு வேணாம், தமிழ்நாடு கிடைக்கலன்னா எனக்கு வேண்டாம், நான் ஆல் இண்டியா ரேடியோக்கே வந்துடுறேன்ட்டு போபால் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு போனேன். ஒரு ஹிந்தி எழுத தெரியாது, மேலே கோடு கூட போட மாட்டான் ஹிந்தி. அங்கே மக்களாக எழுந்து இதெல்லாம் நிறைய பண்ணிவிட்டு ஒரு 2 ஆண்டுகள் பிற்பாடு நேராக அதே வேலையை விட்டுட்டு இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன்.
வந்து இனிமேல் இதெல்லாம் இல்லைப்பா, டிவி ரேடியோ நம்ம மாதிரி டீச்சர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அம்பான்னு போட்டு இனிமேல் இந்த அரசாங்கம் சத்தியமேவ ஜெயத்தே காரில் ஏற மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இஷ்டப்படி பண்ணலான்ட்டு வந்து இறங்கினா, டெல்லியில் வந்து இறங்குறேன், எனக்கு கார் வந்து நிற்கிது, அதுலேயும் சத்தியமேவ ஜெயத்தே போட்டுருக்குது. இக்னூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரின்னு வந்து உள்ளே போய் மறுநாள் காலையில் போனால் ஒரு மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய டிவி ஸ்டூடியோ 100 கோடி ரூபா செலவில் 1993 கட்டியிருக்கான் ஜப்பான்காரன். இப்போ மெட்ராஸ் மெட்ரோ பண்ணுறானே ஜெய்கா, அதே ஜெய்கா அங்கே தூர்தர்ஷன் ஸ்டூடியோ கட்டியிருக்கான். என்னப்பா பண்ணுறீங்க இதுலன்னு கேட்டேன். நான் தூர்தர்ஷனில் தான் வரேன், கூட்டி பார்த்து லைட்டு பார்த்தீங்களா, லைட்டு போட்டால் லைட் எரியும், இதான் ஸ்டூடியோ, இதான் கேமரா அப்படின்னாங்க. அப்போவே பீட்டா கேம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஒரு சேனல் பண்ணிடலாம், ஒரு சேனல் எஜுகேஷன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு செலவு இல்லாமல் எஜுகேஷன் சேனல் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸ்டூடியோ இருக்குது, தூர்தர்ஷனோட லிங்க் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு அவங்களோட சேனலாக இருக்கும், நம்ம வந்து கண்டென்ட்டு நம்ம கொடுத்துட்ருக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து இந்த மிலேனியம், இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஞான் தர்ஷன் அப்படின்னு ஓடிட்டுருக்கு. அது தூர்தர்ஷன் லோகோவில் ஓடும். ப்ரோக்ராம் வந்து இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்தில் அது போச்சு. ரூபாய் இல்லாமல் யாரும் நாங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டோம், கம்ப்யூட்டர் இப்போ தான் கம்ப்யூட்டர் வச்சுருப்போம், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கேபிள் ஆப்ரேட்டர் மாதிரி கலெக்ட் பண்ணி அப்படி போட்டுக்க வேண்டியது தான் ப்ரோக்ராமு. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் போன்றவங்கெல்லாம் வந்து என்ன எப்படி இருக்கவங்க வந்து உங்கள் சேனல்னாரு. அது ஏன் சார் கேட்குறீங்க, ஏதோ ஒரு சேட்டலைட் கொடுத்தீங்க அது பாட்டுன்னு ஓடிட்டே இருக்குது அப்படின்னேன். உடனே அவர் சொல்லிட்டார், அவர் அப்போ இங்கே தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு, கஸ்தூரி ரங்கன் பாட்டு. கஸ்தூரி ரங்கன் அவங்களுக்கு சேனல் டிரான்ஸ்பாண்டர் தரலையா அப்படின்னாரு. சார் சட்டப்படி கொடுக்க முடியாது சார் அப்படின்னாரு. சரி நான் பிஎம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பிஎம் அலாட் பண்ணார். அப்போ 6 சேனல் ஆரம்பித்தோம், கியான் தர்ஷன் 1 2 3 4 5. ஒன்று வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஒன்று ஐஐடி சேனலும் கியான் தர்ஷன் தான், யூஜிசி சேனலும் கியான் தர்ஷன் தான், என்சிஆர்டி சேனலு ஆரம்பித்தோம். அதுக்குள்ளேயே வந்து ரேடியோவை ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. சன் டிவிலாம் வந்த, சூரியன் எஃப்எம்லாம் வந்தபோது வாஜ்பாய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், எங்கெங்கெல்லாம் தனியார் மயமாக்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு வானொலி வேணும்னு சொல்லிட்டார். அப்போது மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க, இப்போ சமுதாயத்துக்கு வானொலி கொடுக்க முடியாது சார், இப்போ தான் கார்கில் அட்டாக் ஆகிருக்கு, இப்போ தான் பார்லிமெண்ட் அட்டாக் ஆகிருக்கு, இப்போ சரியா இல்லைன்னாரு. அப்போ சமுதாயத்துக்கு கொடுத்தா கல்விக்கு கொடுத்துருங்கன்னாரு. கல்விக்கு கொடுக்கணுன்னு இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் தான் ஞாபகம் வருது, ஸ்ரீதர் தான் ஞாபகம் வருது. கூப்பிட்டாங்க, என்ன கேட்டாங்க, என்ன சார் இது 40 இடத்துல பண்ணுறீங்க, 36 இடத்துல எங்கள் பிரான்ச் இருக்குது, நான் பேசக்கூடாது, எனக்கு விசி எல்லாம் இருக்காங்க, அதனால் எங்களுக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னு. 36 ஸ்டேஷனில் 40 ஸ்டேஷன் இந்த ஞானவாணி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, சென்னை, திருச்சி எல்லாத்துலேயும் இருந்தது. ஒரு 2 ஆண்டுகள் அப்படி போச்சு. 50 ஆண்டுகள் வாழ்க்கையை கேட்டிங்க, அதுக்காக சொல்ல 2 ஆண்டுகள் இப்படி போச்சு. அப்புறம் பார்த்தேன், தனியார் மயமாக்குதல் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இனிமேல் அரசாங்கத்திலேருந்து பணத்தை வாங்கி வேலைக்கு ஆள் வச்சு அரசாங்கம் சொல்கிற சம்பளத்தை கொடுத்து அவங்க சொல்கிற ஒரு ரூம்னா இவ்வளோ சைஸ் தான் இருக்கணும், ஒரு டைரக்டருக்கு இந்த மாதிரி சேர் இருக்கணும், அவருக்கு பின்னாடி போட்டுருக்கிற டவல் இப்படி இருக்கணும்லாம் இருக்கும் கவர்மெண்ட்டில். இதெல்லாம் வச்சு நம்ம சேனல் நடத்த முடியாது. நான் இவரை கூப்பிடணுமான்னா நான் பையில் போட்டு இவரை கூப்பிட போகிறேன்னு எழுதி மேலே போய் பையில் ஆகி சேங்ஷன் ஆகி பட்ஜெட்டு போய் வரக்குள்ளே எனக்கு முடியாது. அதனால் நாட் டூ திஸ், இன்னும் இது இதுமாதிரி நடக்கிற காரியம் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதை விட்டுட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வரேன். போகிறோம்ப்பா, கடைசியில் ரிட்டையர் ஆகும்போது சென்னையில் ரிட்டையர் ஆகிட்டு. அப்போது யுனெஸ்கோ வந்து சொல்கிறாங்க, ஒரு சமுதாய வானொலி, சமுதாயத்துக்கு வானொலி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்னமோ உலக நாடுகளெல்லாம் பல கருத்தரங்கள் நடக்குது, என்னென்னமோ மாடல் சொல்கிறாங்க, ப்ரீஃப் கேஸ் ரேடியோன்றான், அதுன்றான் இதுன்றான், ஒரு உருவு எடுக்கலை அது. நம்ம இந்த ஞான் தர்ஷன், ஞானவாணி அதெல்லாம் பார்த்து இந்த சயின்ஸ் சம்மேளனெல்லாம் இந்த பேரரங்கெல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலகுருசாமி விசி இருந்தார். என்னப்பா இது நீ டெல்லி வரவே இல்லை, ஜாயினே பண்ணல, இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்ற, அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ரேடியோ வரும்னு விட்ற அப்படின்னாரு. சார் உங்களுக்கு ₹1 கேட்டேனா, எங்கள் மாணவர்கள் இருக்காங்க, எங்கள் ஆசிரியர்கள் இருக்காங்க, எங்கள் ஸ்டூடியோ இருக்குது, ட்ரை பண்ணுறோம் சார், ஆராய்ச்சிக்கு தானே சார் நம்ம இருக்கோம், இன்னமும் பண்ணுப்பா, காசு கேட்காத வரைக்கும் நல்லது பண்ணுப்பான்ட்டு. அதுக்கப்புறம் நானே அந்த பாலிசி ஏற்படுறதுக்கு மத்திய அரசுக்கு உதவி இருந்தேன். அந்த பாலிசிலேயே அப்ளிகேஷன் போட்டு ஓராண்டில்
இந்தியாவினுடைய முதல் கொசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பவர், சூரியன் எஃப்எம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதனுடைய பவருக்கும் சமுதாய வானொலிக்கும் பார்த்தா அது யானை, இது கொசு. கொசுவும் யானையை கடிக்கும். இதோட முடித்து நாட்டினுடைய முதல் சமுதாய வானொலியை தொடங்கினேன். பிரில்லியன்ட். இன்றைக்கி 550 இருக்குது நாட்டில். வேற லெவல் சார். உங்களுடைய ஒர்க் வந்து நோட்டபிள் ஒர்க், பிரில்லியன்ட் ஒர்க் சார். இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் இன்னைக்கு? கோர்ஸ் நான் இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன், எல்லாத்துலேயும் இருக்கிறேன், எல்லாம் ட்விட்டரில் இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி ட்விட்டரில் கூட கண்டுபிடிச்சேன். இத்தனை நாளாக நம்மளுக்கு ஏன்பா நம்ம ட்வீட் பண்ணால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு வெரிஃபைடுன்னு போட்டு சொன்னான் ட்விட்டரில். அதுக்கு ஏதோ 500 ரூபாய்க்கு மாதம் கட்டுன்னா அதை கட்டின உடனே பார்த்தேன் நான் சும்மா அப்படி போட்டு அப்படி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறது கூட என்னது 64,000 பேர் கேட்டிருக்கான்னு வருது. இதுக்கு முன்னாடி 64 பேர் கூட கேட்கல இன்ஸ்டாகிராமில். ஏனுமா அது ஏதோ டிஸ்னிஷிவ். ஆனால் 64,000 பேர் உண்மையானவா அதான் புரியுது. ஏன்னா எல்லாம் கமெண்ட் அடிச்சிருக்கான், வேறு கமெண்ட் அடிச்சிருக்கான், ஒருத்தர் காப்பி அடிக்கலை. அதனால் இன்ஸ்டாகிராம் பிடிச்சிருக்கு. பட் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்னும் 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? இன்ஸ்டாகிராமுக்கு திடீர்னு இப்போ இன்றைக்கி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நேற்று, அந்த 2 சாஃப்ட்வேரை அமெரிக்கா தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. திடீர்னு ஒரு நாள் வரலாம் யூடியூப்பை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வரலாம். வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ பண்ணிட்டாரே என்ன ஃபால்ப் 5 என்னமோ 2 சாஃப்ட்வேர் வந்து க்ளவுடில் CLAUDயில் அதுலேருந்து சாஃப்ட்வேர் கொடுத்துருந்தவங்க வேறு அமெரிக்க நாட்டை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. சைனாக்காரன் அது மாதிரி வச்சுருக்கான். நம்ம ஒன்றும் நம்ம ஆளுங்க தான் போய் கூகுளில் இருக்கா, மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கா, நமக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு சம்பளம் வருது. அவன் திடீர்னு மைக்ரோசாஃப்ட் கூகுள் வந்து இவ்வளோ தான் இந்தியாவில் பண்ண முடியும்னா இவ்வளோ தான் இந்தியாவில் பண்ண முடியும். அது மாதிரி இன்ஸ்டாகிராமும் ஒரு நாள் நிறுத்திடலாமே. நம்மளாம் நமக்கு தானே நிற்கணுங்க. இன்ஸ்டாகிராம் பிடிச்சிருக்கு, கான்செப்ட் பிடிச்சிருக்கு. சின்ன இதில் அழகழகாக அவங்கவுங்க பண்ணுறாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்க. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இதில் தானே போகுது, இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒருத்தங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒருத்தங்கிட்ட காசு கொடுக்கணும்னு தானே போகிறீங்க. இப்போ நான் சொல்கிற ரேடியோவும் நீங்கள் டெலிவிஷனும் வெறும்னு பை ஏர் அனுப்பலாமே. ஆமாம். இப்போ திரும்பி அது வருது. எது மாடியில் காக்கா உட்கார்ற ஆண்டனா இருக்குது, அது வந்துட்டுருக்கு உலகத்தில் டிஜிட்டல் ரேடியோ, டிஜிட்டல் டெலிவிஷனில். ஸோ அது வருது. அது வந்து ஃப்ரீ. இந்த 5G எடுக்கிறீங்க இல்லையா ஃபோனு, அந்த டவர்லேயே டெலிவிஷனும் ரேடியோவும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது இன்ஸ்டாகிராம்லாம் இன்னும் ரொம்ப நாள் நிற்காது. ஏன்னா ஆசைப்பட்டான், ட்விட்டரில் வந்து ஃப்ரீயாக இருந்தது, ஆசைப்பட்டான் எலான் மஸ்க்கு. அதனால் எல்லாமே பேமெண்ட் ஆகி போச்சு. ChatGPT ஆரம்பித்தா இப்போ 4 லைனுக்கு மேலே வந்து $20 கட்டுன்றான். திடீர்னு இன்ஸ்டாகிராம் எல்லோரும் பேமெண்ட் பண்ணுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சரி, இப்போ இவ்வளோ தகவல் வந்து இன்றைக்கி இருக்குது சார் இன்ஸ்டாகிராமில், விரல் நுனியில் இருக்குது. உங்களுடைய காலத்தில் வந்துட்டு தகவல் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் கொடுத்தீங்க. இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு தகவல் வேணான்னு நினச்சா கூட வந்துடுது. இதில் அல்லது சரி நல்லது சரின்னு பிரித்து மக்கள் எப்படி சார்? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, என்னுடைய கான்செப்ட் நேற்று கூட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் கூட சொல்லிட்டு வந்தேன். நான் இனிமேல் ஃபேஸ்புக் மாடல் தான் ஃபாலோ பண்ணுவோம். க்ரௌட் சோர்ஸ்டு கண்டென்ட்டை எழுதுபவர்கள் சோர்ஸ் பண்ணுறது க்ரௌடுக்கிட்டே. க்ரௌட் ஃபண்டட் சேனல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், காசை கொடுங்கன்றது. க்ரௌடு மேனேஜ்டு சேனல், க்ரௌடு மானிட்டர்டு சேனல். அந்த க்ரௌடே மானிட்டர் பண்ணிட்டுனா இதில் அவன் தப்பு சொல்கிறான் எங்களை பற்றி, அவனை கண்டுபிடிக்கணும். அந்த காலத்தில் நடக்கும் பாருங்கள், வில்லேஜில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா பஞ்சாயத்து கூட்டி அடின்னு அடிப்பாங்க பாருங்கள். அது மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் இன்ஸ்டாகிராமில், அதே க்ரௌடு வந்து அவனை கண்டுபிடிக்கணும். ஃபேக் நியூஸா இந்த நியூஸான்ட்டு. அப்போது வந்து அன்லெஸ் அவனுக்கு கண்ட்ரோல் இருந்தால் ஒழிய, நீங்கள் ஒரு கார்ப்பரேட்காரங்கிட்ட காசை வாங்கிட்டு அவனுக்காக பேச ஆரம்பித்தோம்னா இந்த ஃபேக் நியூஸ் போயிட்டு தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம் மாடலும் எடுத்துக்கணும். எல்லா மீடியாவும் கண்டென்ட் முழுக்க செலவு பண்ணுறதில்ல. கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் செலவு பண்ணுறீங்களே, அவன் கண்டென்ட் முழுக்க அவன் கொடுத்துட்றான் ஃப்ரீயாக. அது நல்லதா கெட்டதான்னு பார்த்து நீங்கள் டிலீட் பண்ணிடுறான்ல யூடியூப்பில். சில இதெல்லாம் நீ வந்து காப்பி ரைட் இல்லை அப்படின்னு கட் பண்ணிடுறான்ல, 3 தடவை வயலேட் பண்ணால் அவனை பேன் பண்ணிடுறான்ல. ஸோ எல்லா மீடியாவும் வந்து க்ரௌடுக்கிட்ட போகணும். இட் ஷுட் பி ஈஸிலி ஆக்சசிபிள். மீடியான்றது கண்டிஷன்லெஸ்ஸாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து நீ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஜியோவுக்கு, இத்தனை MB GB ஒரு நாளைக்கு வரணும், இந்த ஸ்பீடு வரணும் அப்படின்றதெல்லாம் கண்டிஷன் எக்ஸ்டர்னல் டு யூ. உனக்கும் லிசனருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கம்மி பண்ணோன்னா இந்த நடுவில் வரவனெல்லாம் நிறுத்தணும். மகிழ்ச்சி.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யூர் டைம். உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக சூப்பராக சொன்னீங்க. நிறைய பேருக்கு இது வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ வெரி மச். ஒன்று அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இன்னோவேஷன் பண்ண முடியாதுன்றது இல்லை. ஓகே, புரியுது. மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி சாருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம். சாரே சொன்னாங்க இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமாக கல்வி சம்மந்தமான ஆட்கள் இன்றைக்கி தேதிக்கும் இருக்கணும். ஏன்னா எந்தவித பெரிய தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே இவ்வளோ வேலை செஞ்சுருக்க முடியுதுன்னா இன்றைக்கி இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்கும்போது இன்னும் நிறையா செய்யணுங்கிறது அவங்களுடைய எண்ணமாகவும் இருக்குது. அதே தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நானுமே வலியுறுத்துகிறேன். இன்னொரு பாசிட்டிவ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.